வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்ஷிகா அப்படின்ற ஒரு சீரியல் ஆக்ட்ரஸும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேர்முசாலையில் நடிக்கிற ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போடுறாங்க. எனக்கு என்ன தெரியும், அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் நடந்திருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்எக்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிருக்கு, ஸோ நீங்கள் இவ்வளோ பே பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியரை நாங்கள் ரிலீவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் கால் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க, ஸ்டோரியும் சரி இது இல்லாமல் போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரிசர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பல விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. எவ்வளோ கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இதை கேட்டு நான் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை இமீடியட்டாக ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அண்ட் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஸ்கேமில் மாட்டியிருந்தாங்க, இல்லை இந்த மாதிரி ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நீங்களும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நிம்ஷிகா அப்படின்ற சீரியல் ஆக்டர்ஸும் சரி, எருமசானியில் நடிக்கிற அந்த ஆக்டரும் சரி, ரெண்டு பேருமே மென்ஷன் பண்ணது ஃபெட்எக்ஸ் ஸ்கேம் அப்படின்ற மாதிரி. ஸோ உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்எக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஃபெட்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேம் பண்ணுறது இல்லை. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபெட்எக்ஸ் பேரை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பண்ணுறாங்கன்னு, இதில் எவ்வளோ மணி லாண்ட்ரிங் ஆயிருக்கு, எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கேமர்ஸ் அப்படின்றது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபெட்எக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு கொரியர் கம்பெனி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்கேன்னா என் ஃப்ரெண்டு துபாயில் இருக்காருன்னா அவருக்கு வந்து கொரியர் அனுப்பணும்னா ஃபெட்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் கம்பெனி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணி தருவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்எக்ஸ் பற்றியான ஒரு ஷார்ட் டீட்டெயில். ஸோ அதை பற்றி வேணால் கூகுளில் போட்டு பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு இது சொல்லியிருந்தாங்க, நான் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்ணுறதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட் நியூஸ் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் இன்னும் டீட்டெயிலாக இதெல்லாம் எங்கெங்கே நடந்திருக்கு இந்தியாவில், இது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு. ஸோ இந்த ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. அந்த காலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கொரியர் இதுலேருந்து பேசுகிறோம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கொரியரில் உங்கள் பேரை சொல்லி ஒரு கொரியர் பேர் இருக்குது. ஸோ அந்த கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நார்காட்டிக் சப்ஸ்டன்சஸ் இருக்குது, லைக் ட்ரக்ஸ் இருக்குது, இல்லீகல் சப்ஸ்டன்ஸ்லாம் உங்கள் கொரியரில் இருக்குது, அது வந்து உங்கள் பேரில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கேட்பீங்க, நான் எந்த கொரியரும் அனுப்பலை அப்படின்னா கேட்டிங்கன்னா அப்போ சொல்லுவாங்க ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் திருடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொரியர் அமைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. ஸோ சொல்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஓகேக்கா நம்ம ஆதார் கார்டை இங்கே வந்து சுட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பீங்க. அப்படி சொன்னால் தானே நீங்கள் நம்புவீங்க. ஸோ இப்படி சொல்லி நம்புவாங்க, சில பேர் நம்புவாங்க. ஃபஸ்ட்லேயே டக்குன்னு நம்பாதவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இது இப்படி நடந்திருக்கு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை சொல்லி தான் வந்திருக்கு, உங்கள் பேர்லேருந்து பார்த்தீங்கன்னா துபாய் போகுது அப்படின்னா நிறைய மேனிப்புலேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுலேருந்து நீங்கள் வெளில வரணும்னா நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பே பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரிலீவ் பண்ணி விட்ருவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போகாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் 1008 இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா லாயர்ஸ் வந்து ஹையர் பண்ணி தருவாங்க. பட் ஆனால் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளி லாயர், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட் லாயராக இருக்காங்கன்னா, நீங்கள் ஃப்ரெண்ட் லாயராக இருக்கா நான் பேசுகிறேன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அண்ட் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு. இது இவங்க ரெண்டு பேருக்கு தான் நடந்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 1 year பேக் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஜூன்லையோ ஜூலைலையோ பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 163 கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 48 ஆஃப் த கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுத் ஈஸ்ட் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 crores வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணியிருக்காங்க பெங்களூரில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 yearக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா 163 கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஃபைல் ஆயிருக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் கொடுக்காம கூட போயிருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது 163 தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நிறைய கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுக்காமலே இருக்கலாம். ஆனால் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 crore கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேமர்ஸ் வந்து பெங்களூரில் அடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிக்கஸ்ட் ஸ்கேம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஏமாறுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுவாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை கன்ஃபியூஸ் ஸ்டேட்டாகவே வச்சுருப்பாங்க, உங்களை ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டை நான் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுவானுங்க. அதுக்கடுத்து நீங்கள் இந்த லாயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாயர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாயர்ஸ் வச்சு தான் அவங்க நிறைய ஏர்ன் பண்ணுவானுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியிலேருந்து லாயர்ஸ் ஹையர் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவானுங்க, வெளியில் போனீங்கன்னா டக்குன்னு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ் முடிஞ்சிடும், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லுவானுங்க.
ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெங்களூரில் நடந்த ஸ்கேமை பற்றி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணியிருந்தார். அவருக்கு நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருந்தாரு. ஸோ அதை நான் படித்து காமிக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து அவருக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபெட்எக்ஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்சல் மும்பையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, தைவானுக்கு போக வேண்டிய பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது, பாஸ்போர்ட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து 20 கிராம்ஸ் ஆஃப் MDMA அப்படின்ற ஒரு நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டாரு. என்னடா இது என்னடா, ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம் போச்சுன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸில் மாட்டிக்கிச்சுன்னா இது வந்து ஒரு நேஷனல் இது. ஸோ இது வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இவரும் ஷாக் ஆகிருக்காரு. ஷாக் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து உண்மையில் நம்பிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் டைவர்ட் ஆயிடுச்சு. வேற ஒரு சோ கால்டு சைபர் கிரைம் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான். அது என்னன்னா, அந்த காலில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி நாங்கள் கிரைம் பிரான்ச்லேருந்து பேசுகிறோம். இந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாரு. அவர் வந்து உன் ஆதார் கார்டு கேட்டார், அதுக்கப்புறம் பேன் கார்டு கேட்டார், இதெல்லாம் கேட்டிருக்காரு. நான் வந்து அதை கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டுலாம் கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சோ கால் சைபர் கிரைம்லேருந்து பேசுகிறவன் சொல்லுவான். ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைபர் கிரைம்லேருந்து என்ன கேட்பாங்கன்னா, இந்த ஆதார் கார்டு ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஸோ இதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் HDFC பேங்க்கில் வச்சிருக்கேன், ICICI பேங்க்கில் வச்சிருக்கேன், SBI பேங்க்கில் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எதுக்குன்னா மணி லாண்ட்ரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்றவர், அந்த சோ கால்டு சப் இன்ஸ்பெக்டர், அதை ஃபோன் பண்ணார்ல ஃபஸ்ட்டு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து MLAக்கும் வந்து பார்த்தீங்கன்னா MLA கேஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரக் மணி, அந்த MLA கூட அரெஸ்ட் ஆகிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு அந்த டைமில் என்ன இருக்குன்னா, லைக் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களோட பேங்க்கோட பேலன்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இந்த சைபர் கிரைம், இந்த கஸ்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுவாங்க. ஏன்னா இல்லீகல் மணி டிரான்ஸ்ஃபரிங் நடந்திருக்கு அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதோட டீட்டெயில்ஸும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த சைபர் கிரைம்லேருந்தும் கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த சப் இன்ஸ்பெக்டர் 2 பேருமே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருங்க, ஈவன் உங்கள் கிட்ஸ் கிட்ட பேசாதீங்க, நீங்கள் வந்து சைலண்ட்டாக ஒரு ரூம்லேயே இருங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பர்சன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பசங்கிட்ட பேசுனீங்க இல்லை வெளில யார்கிட்ட பேசினா கூட அவங்க வந்து அந்த டேஞ்சரில் மாட்டிப்பாங்க. இது வந்து ஒரு நேஷனல் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சில உருட்டுகளை உருட்டியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பாமல் இருந்ததுனால நான் வந்து இப்போ வந்து ஒரு இன்ஸ்பெக்டரோட ஐடி கார்டு அனுப்புகிறேன், அவர் வருவார், இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இவரும் கொஞ்சம் நம்பிட்டார். இவன் டம்மி தான் போட்டிருக்கு. இந்த சைட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கூகுளில் போட்டிருக்காங்க. ஸோ கூகுளில் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு சைபர் ஃப்ராட், இன்க்ளூடிங் அந்த சப் இன்ஸ்பெக்டரோட நேமோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைபர் ஃப்ராட் அப்படின்னு வந்துருச்சு. இந்த இன்சிடென்ட் முடிஞ்சோடனே உடனே அவர் ஃபோனை கட் பண்ணிட்டு முடிச்சிட்டாரு. அண்ட் அது இல்லாமல் இதை பற்றி வந்து அவரோட லாயர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு சைபர் ஃப்ராடு, இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க, நீ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் அந்த ஆர்டிக்கல் என்ன சொன்னார், நானும் ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சேன், இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிட்டேன், பட் ஆனால் வந்து அவங்க வந்து என்னை நம்ப வைக்க நிறைய மேனிப்புலேஷன் பண்ணாங்க, எமோஷனலாகவும் சரி கன்ஃபியூஸ்டான வச்சுருந்தாங்க அப்படின்றது தான் இவரோட கிளைம் பண்ணியிருந்தார் இவரோட ஆர்டிக்கலில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நபருக்கு தான் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்டிக்கல் லிங்க்டின் ஆர்டிக்கல்லேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ காலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அந்த ட்ரூ காலரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டிக்கல் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய விஷயம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி பெங்களூரில் 5 crore ஸ்கேம் நடந்திருக்கு. இது பெங்களூரில் தான் ப்ரோ நடந்துச்சு, தமிழ்நாட்டில் நடக்கலையே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் நடந்திருக்கு. கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சிருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. கிட்டத்தட்ட 5.67 lakhs வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இது வந்து 70 விக்டிம்ஸ் கிட்ட இருந்து மட்டும் கோயம்புத்தூர் சிட்டியில் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 47 lakhs ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த 47 lakhs ரெக்கவர் பண்ண பேக்கை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 1 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீட் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அமௌண்ட்டையும் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் வந்து இது டைம் ஸ்பேன் பொறுத்து தான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேம் ஆன உடனே வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஒரு 4-5 crores வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 4.90 crores வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த ஸ்கேமர் வந்து அதிகமாக செலவு பண்ணிட்டாங்கன்னா
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வராது. பட் ஆனால் வந்து அது சீக்கிரமாக பிடிச்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லேருந்து மாட்டாமல் நீங்கள் என்னென்ன பண்ணுறது நான் அந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெங்களூரில் நடந்த சம்பவம் இல்லாமல் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெங்களூரில் நடந்த ஒரு சம்பவம். ஸோ இது பெங்களூரில் மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில், கோயம்புத்தூரில், இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேம் வந்து ஒரு நார்மல் பீப்புள்லேருந்து ஒரு ஆக்ட்ரஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அவேராக இருக்க வேண்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அவேராக இருக்கணும். இதில் வந்து என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், மேனிப்புலேட் அதிகமாக பண்ணுவானுங்க. அவனுங்க உங்களை வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கவே விட மாட்டானுங்க. இப்போ ஆல்ரெடி இப்போ சிம்பிள் ஒரு நார்மல் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, கொஞ்சம் டென்ஸ்டாக இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எமோஷனலாக அன்ஸ்டேபிள் ஆக்கிட்டு டக்குன்னு மேனிப்புலேட் பண்ணி டக்குன்னு உங்களை வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக அவன் சொல்கிறதா நீங்கள் கேட்பீங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமாயிருச்சு. நீங்கள் வந்து நம்பி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து இது ஒரு சென்னை ஏர்போர்ட்டில் நடந்த ஒரு விஷயம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் நடக்கிற விஷயம். நீங்கள் வந்து மும்பையில் போய் பார்க்க முடியாது. சென்னைனா நீங்கள் பக்கத்துலேயே இருக்குது. மேபி நீங்கள் சென்னையில் போய் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். அது உங்கள் ஊரில் நடந்துச்சுன்னா உங்கள் ஊரில் போய் நீங்கள் பார்ப்பீங்க போலீஸ் ஸ்டேஷனில். பட் ஆனால் இது மும்பையில் நடக்கிற விஷயம். நீங்கள் வந்து இங்கேருந்து மும்பையில் போய் செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அவன் சொல்கிறத நம்பி தான் ஆகணும். பட் ஆனால் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்புறது வந்து பார்த்திங்கன்னா பெட்டர். இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீலாக வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைமுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரி வந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், எனக்கு இது உண்மை இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த சைபர் கிரைம் நம்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. 112 வந்து பார்த்திங்கன்னா 1930 அந்த நம்பருக்கு போட்டிங்கன்னா சைபர் கிரைம் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு போகும். அது இல்லாமல் உங்களோட நியரஸ்ட் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசிட் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயம்லாம் டக்குன்னு வந்துச்சுன்னா டக்குன்னு சைபர் கிரைமில் ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லை சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா லீகலாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் எடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மணி ரெக்கவர் பண்ணி தருவாங்க. அவங்க அந்த ஸ்கேமர்ஸ்க்கு தகுந்த தண்டனை தருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு உரம் வச்சிடலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராடக்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக மேனிபுலேட் ஆகாதீங்க, ஈஸியாக கன்ஃபியூஸ்ட் ஆகிடாதீங்க. இந்த மாதிரி விஷயம் வந்துச்சுன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்கேம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் பேரை சொல்லி நடக்கிற ஒரு ஸ்கேம் தான். ஓகேவா, அந்த ஃபெடெக்ஸ் பேர் சொல்லியும் உங்கள் பேரை சொல்லி நடக்கிற ஒரு ஸ்கேம் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அது உண்மை தானா அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன்னுவான், அவன் வந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன்னுவான், அவன் 1008 இது சொல்லுவான். பட் ஆனால் அதெல்லாம் நம்பாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் கேளுங்க. அது வந்து உண்மையில மாட்டிச்சுன்னா அந்த ப்ரூஃப் அனுப்புங்க, அந்த போலீஸோட ப்ரூஃப் அனுப்புங்க அப்படின்னு கேளுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேளுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெடெக்ஸ் வெப்சைட் இருக்குது. ஸோ ஃபெடெக்ஸ் வெப்சைட்டில் போய் நீங்கள் டேரெக்டாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன லிங்க்ஸ் வந்திருக்கா இல்லை மெசேஜஸ் வந்திருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ செக் ஃபார் த ஸ்டேட்டஸ் ஃபார் த பேக்கேஜ். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிக்கல் ஒருத்தர் மென்ஷனே பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நான் வந்து உண்மையாலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வர வேண்டியது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து இங்கே வர வேண்டியது. ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்கட்டிக் சப்ஸ்டன்ஸ் மாட்டிக்கிச்சு அப்படின்னு உண்மையிலே அவன் நினச்சான். உண்மையிலே உங்களுக்கு பார்சல் வந்தாகணும். நீங்கள் வந்து உங்களோட ஃபெடெக்ஸ் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், அது உண்மை இல்லையான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மேனிப்புலேட்டே பண்ணிட்டார். ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மேனிப்புலேஷன் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மேனிப்புலேஷன் என்னென்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸு, உங்களோட யூபிஐ ஐடி இல்லை வந்து உங்களோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டால் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்து மூலயமா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காசை வந்து அவனுங்க ஆட்டை போட ஈஸியாக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடியோட பேங்க் அக்கௌண்ட்ஸோ இல்லை பாஸ்போர்ட்டோ இல்லை ஆதார் கார்டோ அது எதையும் பற்றியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். உங்களை பற்றி உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்கக்கிட்ட சுத்தமாக வாயே திறக்காதீங்க. நீங்கள் திறந்தீங்கன்னா அவங்க சொல்லி முடிஞ்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் மாட்டிட்டாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மணியை ரெக்கவர் பண்ணி தருவாங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஸ்கேமர்ஸ்க்கு தகுந்த தண்டனை தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கேமர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றி தான் வந்து மணி சம்பாதிக்கணும் அப்படின்றது அவங்களோட நோக்கம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஏமாறுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் ஸ்கேம் பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஸோ அந்த ஸ்கேமரை போய் நீங்கள் தடுத்து நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அவன் வந்துகிட்டே தான் இருப்பான். இப்போ இவங்க எப்போ வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் ஆவானுங்களான்னு கேட்டிங்கன்னா எப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏமாறாமல் இருக்கோமோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் அடங்குவானுங்க, இவங்கெல்லாம் கம்மியாவானுங்க, இவங்க டோட்டலாக வேனிஷ் ஆவானுங்க. நம்ம ஏமாற வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருப்பானுங்க. நம்ம எப்போ ஏமாறாமல் இருக்கோமோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் கம்மியாவானுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துட்டு லைக் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு 5 crores லாஸ், இங்கே கோயம்புத்தூரில் ஒரு 5 crores லாஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் சுற்றி நடந்துட்டு தான் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள்.
இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இது நடந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி உண்மையிலே இருக்காடா அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ லாயருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அண்ட் ஆல்சோ கூகுளில் போய் செக் பண்ணுங்கள், டபுள் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா. ஸோ அதான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி ஃபெடெக்ஸ் ஸ்கேம் பண்ணுவானுங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டாட் ஸ்கேம் பண்ணுவானுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பேர் யூஸ் பண்ணி அவங்க பண்ணுவானுங்க. பட் அஃபிஷியலாக அந்த கம்பெனிலேருந்து பேசினா மட்டும்தான் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட பார்சல் என்ன வந்துச்சு நான் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கைண்ட் அட்வைஸ். ஸோ அதனால் இனிமேல் எந்த ஸ்கேம்ஸ்லையும் மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒரு ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து கற்றுக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. நாங்கள் அப்போ வீடியோ நோட்டிஃபிகேஷன். அண்ட் ஆல்சோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் பேசலை யூடியூப்பில். ஸோ அதனால் நான் பேசலாம் அந்த வீடியோ போட்டேன். ஸோ அவ்வளோதான். இன்னொரு வேலை சந்திப்பு மாட்டேன். பாய். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.